ஹலோ எவ்ரிவன். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றதுக்கு. இப்போ நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, டிஎஸ்ஏ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அந்த மாதிரி லேர்ன் பண்ணணும் ப்ரோ. டிஎஸ்ஏக்கு வந்துட்டு ரிசோர்ஸ் வேணும், எப்படி லேர்ன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு அந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான். இப்போது இதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மேக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ எதை பற்றினதாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஃபர்ஸ்ட் இயரில் இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் இயர்னு கிடையாது, இப்போ டிஎஸ்சியில் சில பேர் ஒவ்வொரு லெவலில் இருப்பாங்க கரெக்டாக. சில பேருக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம், சில பேருக்கு மீடியம் இருக்கலாம். ஸோ எல்லாருமே எப்படி வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக லேர்ன் பண்ணுறது, என்னென்ன அவங்க கற்றுக்கிறது, அவங்களுக்குள்ள சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் வீடியோக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக புரியும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இப்போது நம்மளே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் இப்போது ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் பிளேஸ்மெண்ட்டுக்கு தேவையான என்னென்னலாம் தேவையோ, இப்போ ஆப்டிடியூடாக இருக்கட்டும், கோடிங், அந்த கோடிங்கில் டிஎஸ்ஏ கவர் பண்ணுறது ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து எல்லாமே ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி டாபிக், அரேஸு ஸ்ட்ரிங்ஸ்லேருந்து ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட் வரைக்கும் நம்மளே ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து கவர் பண்ணுறோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஜாபுக்கு தேவையான ரெஸ்யூமே, ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்ணுறது, அது ப்ராஜெக்டில் என்ன ஐடியா, அதுக்கப்புறம் லிங்க்டின்ல இப்போது நிறைய பேர் Tier 2 Tier 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. அதனால் மந்த்லி 199க்கு நம்ம இந்த கோர்ஸை ஒரு 2 to 3 monthsக்கு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப அஃபோர்டபுள். நீங்கள் வெளியில் போய் கூட செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிட்டு கீழே ஃபார்மோட லிங்க் கொடுக்குறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கிளிக் ஆன் த ஃபார்ம் லிங்க் அண்டு ஃபில். ஓகே, எப்போ வேணாலும் க்ளோஸ் ஆகிடலாம், அதனால் மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, ஒரு 3 types ஆஃப் பீப்புள். என்னென்னா, ஃபர்ஸ்ட்டு, எனக்கு வந்துட்டு டிஎஸ்ஏவே தெரியாது, ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து இப்போ தான் லேர்ன் பண்ண போகிறேன், ஒன்றுமே தெரியாது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க. செகண்ட் கேட்டகரி ஃபேஸ் 2. அவங்க எப்படின்னா, எனக்கு ஓவரால் டிஎஸ்ஏனா என்னன்னு தெரியும், பட் ஆனால் மேக்ஸிமம் தெரியாது. இப்போ வந்துட்டு ஒரு ஈஸி லெவல், மீடியம் லெவல் ப்ராப்ளம் கொடுத்தாலும் எனக்கு சால்வ் பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. தேர்ட் லெவல் பீப்புள், இப்போது எனக்கு ஓரளவுக்கு ஈஸி லெவல் சால்வ் பண்ணுவேன், அதே மாதிரி கொஞ்சம் மீடியம் லெவல் சால்வ் பண்ணுவேன், பட் ஆனால் எல்லா மீடியம் ஹார்ட் லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண வராது அப்படிங்கிறவங்க. ஃபோர்த்து கேட்டகரி அப்சல்யூட்டாக எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாத்தையும் என்னால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபர்ஸ்ட் திங், எனக்கு வந்துட்டு ஒன்றுமே தெரியாது ப்ரோ, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அடுத்து என்ன பண்ணுறது, டிஎஸ்சினா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறவங்களுக்கு ஓகே, நான் வந்துட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒன்றுமே தெரியாதவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஐ சஜஸ்ட் யூ டு கோ ஃபார் அ ஜாவா லாங்குவேஜ். ஏன் அப்படின்னா, இப்போது நிறைய கம்பெனி பைத்தானை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல, ஆனால் சில பேர் வந்துட்டு பைத்தான் தான் லேர்ன் பண்ணுறீங்க, இல்லை சில பேர் C++னாலும் ஓகே தான். பட் ஆனால் மெயின்லி என்னோட சஜஷன், நீங்கள் வந்துட்டு ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா கோ ஃபார் ஜாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ ஜாவா வந்துட்டு பேசிக்காக ஒரு ஃபார் லூப்பு, இஃப் கண்டிஷன், கண்டினியூ பிரேக், இந்த மாதிரி பேசிக்காக உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அந்த இதை மட்டும் கொஞ்சம் லேர்ன் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை லேர்ன் பண்ண பாருங்கள். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தென் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ட்ரைவ் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த இதில் வந்துட்டு கீக்ஸ் ஃபார் கீக்ஸோட ஒரு ஃபுல் PDF இருக்குது. அதில் ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து நம்ம எப்படி லேர்ன் பண்ணுறது, அதாவது உங்களுக்கு எல்லாமே கிளிக்கபிள் லிங்க் தான். அந்த இதில் உள்ளக்கு போனீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 4 இருக்கும், C++, ஜாவா, பைத்தான். நீங்கள் எது வேணாலுமே உங்கள் ப்ரெஃபரன்ஸ் படி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து ஃபார் லூப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு இஃப் கண்டிஷன், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூல் லெவல் ப்ராப்ளம், ரொம்ப இப்போ வந்துட்டு ஆர்டர் ஈவன்னா என்னென்னு கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் ஃபிபோனச்சி சீரிஸ் கண்டுபிடிக்கிறது, ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அந்த செக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் எடுக்கிறீங்க, இப்போ அந்த பிடிஎஃப்லேயே இருக்கும் அரேஸ், ஸ்ட்ரிங்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிட் மேனிபுலேஷன், இல்லை வந்துட்டு ஸ்லைடிங் விண்டோ, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு டாபிக் அரே அப்படின்னா என்னென்னா அதை மட்டும் கிளிக் பண்ணிங்கனாலே உள்ளக்கு போகும். அரேனா என்ன, அதில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, ஸோ அதை எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு அதிலேயே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த டாப்பிக்கில் உள்ள அந்த டாப்பிக்கையும், அந்த டாபிக்னா என்ன ஏதுங்கிறதையும், அந்த பேர்டன், அந்த இதில் வந்துட்டு சில பேர்டன் இருக்கும் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு, ஓகேவா.
அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கனாலே அந்த டாப்பிக்கை கவர் பண்ணிடலாம். தென் கோ ஃபார் சால்விங் எ ப்ராப்ளம். அதாவது எடுத்தோடனே ஓகே நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீடியம் லெவல் ப்ராப்ளம் இந்த மாதிரி போகாமல் ஃப்ரம் த பேசிக் அந்த இல்லை ஸ்கூல் லெவல் ப்ராப்ளம்ஸ்னே கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் சில இது இருக்கும், அதை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேக்கர் ரேங்க்கில் ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஈஸியாக 5 ஸ்டார் ரேட்டிங் எடுத்துடலாம். அந்த மாதிரி நீங்கள் 5 ஸ்டார் ரேட்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் தான் லீட் கோடு வாங்க அப்படிங்கிற மாதிரி என்னோட சஜஷன். ஏன் அப்படின்னா இப்போது கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் இல்லை வந்துட்டு இந்த ஹேக்கர் ரேங்க்கில் எல்லாமே அந்த ஸ்கூல் லெவல் ப்ராப்ளம் ஈஸி லெவல் ப்ராப்ளம் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லையா. நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு ஓகே நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். டேரெக்டாக லீட் கோடு வந்தீங்க அப்படின்னா என்னது இது ப்ராப்ளமே புரியல, எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஈஸி லெவல் ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அதனால் ஐ சஜஸ்ட் யூ டு கோ ஃபார் ஹேக்கர் ரேங்க், அதுக்கப்புறம் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ். அந்த எல்லாம் ஓரளவு உங்களால் சால்வ் பண்ண முடியும் ஸ்கூல் லெவல் ப்ராப்ளம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் லீட் கோடில் ஈஸி லெவல் ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போது நான் சொன்ன பிடிஎஃப்லேயே உங்களுக்கு வந்துட்டு டாபிக் வைஸ் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஸோ அந்த டாபிக் வைஸ் லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. யூ ஆர் குட் டு கோ. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு தென் இப்போ ஈஸி லெவல் மீடியம் லெவல் எந்த அளவுக்கு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போது நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டேன் இல்லையா. அதனால் இப்போது ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 10 ஈஸி லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் அடுத்த டாபிக் போயிடுங்க. இப்போ வந்துட்டு ஒரு டாப்பிக்லேயே 100 ப்ராப்ளம் இருக்கலாம். பட் ஆனால் எல்லாத்தையும் உட்காந்து சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்துட்டு ஓகே அரைனா இதுதான் கொஞ்சம் ஓகே இதை வந்துட்டு நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், மற்ற ப்ராப்ளம் கொடுத்தாலும் சால்வ் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுனாலே கோ ஃபார் அனதர் டாபிக். அதே மாதிரி அடுத்தடுத்த டாபிக் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லைனா வந்துட்டு டுட்டோரியல் ஹெல்லில் மாட்டிப்பீங்க. ஒரே டாப்பிக்கில் அப்படியே எல்லா ப்ராப்ளமுமே கவர் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அடுத்த ப்ராப்ளம் போகவே முடியாது. எல்லாராலையுமே மாஸ்டர் பண்ண முடியாது ஒரே டாப்பிக்கு இல்லையா. ஸோ அதனால் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தாலே நீங்கள் வந்துட்டு அடுத்த டாப்பிக்கு போகலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு. இப்போது ஓரளவு எனக்கு தெரியும் ப்ரோ, பேசிக் லெவல் ஈஸி லெவல் ப்ராப்ளம்லாம் என்னால் சால்வ் பண்ண முடியுது. பட் ஆனால் மீடியம் லெவல் ப்ராப்ளம் கொஞ்சம் இது தான் சால்வ் பண்ண முடியுது, எல்லாமே சால்வ் பண்ண முடியல, அதில் வந்துட்டு எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க. நான் வந்துட்டு அந்த கேட்டகரியில் இருந்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா ப்ராப்ளமுக்குமே ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், என்ன மாதிரி என்ன ஏதுன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக. இப்போது நான் உங்களை சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா கோ ஃபார் அ ஸ்ட்ரைவர் டிஎஸ்ஏ ஷீட். அந்த இதில் வந்துட்டு ஒரு 450 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு ஈஸி லெவல் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியறதுனால அந்த இதில் ஈஸி லெவல் எல்லாமே கவர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் லெவல் ப்ராப்ளமை நீங்கள் போயிட்டு டேரெக்டாக நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போது அந்த இதில் நீங்களாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு மேபி அப்ரோச் கிடைக்கும், இல்லை அப்ரோச் கிடைக்காது. இப்போ அப்ரோச் கிடைச்ச ப்ராப்ளம் நீங்கள் வந்துட்டு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் லிமிட் எக்ஸீட் ஆகும் கரெக்டாக. இப்போது அந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு டைம் லிமிட் எக்ஸீட் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு அட்லீஸ்ட் உங்களுக்கு எல்லா ஆன்சருமே கரெக்டாக வந்துருச்சு, அதுக்கப்புறம் டிஎல்இ வருது அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த யூடியூப் ஸ்ட்ரைவரே வந்துட்டு இப்போ ஒரு ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ணியிருப்பாரு. நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகவே அவரோட வீடியோ அக்சஸ் பண்ணிக்கலாம், போயிட்டு பாருங்கள். இப்போது நீங்கள் ஆல்ரெடி டிஎல்இ வரைக்கும் சால்வ் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. இப்போ அந்த இதில் எந்த மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணீங்க, எந்த பார்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த சொல்யூஷன் ஆப்டிமைஸராக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு போயிட்டு வாட்ச் பண்ணாலே மோர் தென் எனஃப் தான். அப்படியே வந்துட்டு நோட்ஸும் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்துட்டு நிறைய பேர் நோட்ஸ் எடுக்காதனால ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு 1 வீக் முன்னால் சால்வ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போது கரண்ட்டாக மறுபடியும் அந்த ப்ராப்ளம் கொடுத்து சால்வ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு சில பேர் மறந்துடுவாங்க, இல்லை வந்துட்டு அவங்களால சால்வ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆல்ரெடி சால்வ் பண்ண ப்ராப்ளம் தான் இருந்தாலுமே அவங்க வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இல்லை இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நோட்ஸ் எடுங்க. வீக்லி ஒன்ஸு நீங்கள் அந்த பாஸ்ட் 1 வீக்கில் சால்வ் பண்ண எல்லா ப்ராப்ளமுமே ரிவைஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு ரொம்பவே ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் எல்லாருமே நீங்கள் வந்துட்டு அபோவ் இன்டர்மீடியேட் இல்லை வந்துட்டு அபோவ் ஈஸி லெவலில் இருக்கிறீங்கன்னா ஐ வில் சஜஸ்ட் யூ டு கோ ஃபார் அ ஸ்ட்ரைவர் எஸ்டிஇ ஷீட் ஆர் டிஎஸ்சி ஷீட். ஓகே, இது வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாலே மோர் தென் எனஃப் தான். நீங்கள் வந்துட்டு யூ ஆர் குட் டு கோ. ஸோ தேர்ட் ஃபேஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, என்னால் வந்துட்டு மீடியம் லெவல்லாம் சால்வ் பண்ண முடியும், ஹார்ட் லெவல் வந்துட்டு சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சில பீப்புளெலாம் இருப்பாங்க. இப்போது அவங்களுக்கு என்ன சஜஷன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னென்ன கான்செப்ட் மாஸ்டர் பண்ணணும்னா டைனமிக் ப்ரோக்ராமிங், கிராஃப், ட்ரீஸ், அதுக்கப்புறம் ட்ரைஸ்னு ஒரு டாபிக் இருக்கும், செக்மெண்ட் ட்ரீஸ்,
இந்த மாதிரி சில டாபிக்ஸு ரொம்பவே அட்வான்ஸ்டு கான்செப்ட். அதே மாதிரி இப்போது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் மேஜராக வர்றது என்ன அப்படின்னா 2 ப்ராப்ளமாக கம்பைன் பண்ணி வரும். இப்போ வந்துட்டு ட்ரீயும் கிராஃபும் வரலாம், அதே மாதிரி வந்துட்டு டிபியும் ட்ரீயும் வரலாம், டிபியும் அரேவும் வரலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு கான்செப்ட் அதாவது 2 கான்செப்ட் கம்பைன் ஆகி தான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஹார்ட் லெவல் ப்ராப்ளமாக வரும். அதே மாதிரி 2 மீடியம் லெவல் ப்ராப்ளமையும் கம்பைன் பண்ணி நீ வந்துட்டு ஹார்ட் லெவல்ப்பா அப்படின்னு சொல்லி அதுவும் கொடுப்பாங்க சில டைமில். சில கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நம்மளால் 2 மீடியம் லெவல் சால்வ் பண்ணியிருப்போம். இது 2யுமே ஒன்றா சால்வ் பண்ணால் அதுதான் ஹார்ட் லெவல். அதே மாதிரி நம்ம மெயினாக ஹார்ட் லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு பைனரி சர்ச் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான கான்செப்ட். டிபி இம்பார்ட்டன்ட், ட்ரீ இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மோஸ்ட் ஆஸ்க்டு 50 கொஸ்டின்ஸ் இன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் கீக் ஃபார் கீக்ஸில் ரிசோர்ஸ் இருக்குது, ஃப்ரீ ரிசோர்ஸ் தான். அதனால் நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸ்டு கான்செப்ட், அதாவது மீடியம் எல்லாமே உங்களால் சால்வ் பண்ண முடியுது, ஹார்ட் லெவல் மட்டும்தான் நீங்கள் ஸ்டக் ஆகுறீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு அந்த டாபிக் இருக்கும்ல, இப்போ நான் 3 சொன்னேன் இல்லையா, அதில் எதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டாபிக் 50 இன்டர்வியூ ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு போட்டிங்க, கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 50 ப்ராப்ளம்ஸ் வரும். ஸ்டார்ட் டூயிங் தட். ஓகேவா? அதை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கே வந்துட்டு புது பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும், ஐடியா கிடைக்கும். நான் வந்துட்டு இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான். நீங்கள் வந்துட்டு யோசிங்க, உங்களுக்கு ஒரு அப்ரோச் வரும், அதை சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வரலைன்னா நீங்கள் போயிட்டு எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஸோ உங்களால் நீங்கள் யூடியூப் பார்த்து தான் உங்களால் சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு நோட் டவுன் பண்ணிக்கணும். அந்த ப்ராப்ளமை ஒரு 2 days கழித்து இன்னொருக்கா நீங்கள் ரிப்பீட் பண்ணி சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேவா? இந்த மாதிரி சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் மேக்ஸிமம் அந்த ஹார்ட் லெவல் டாப்பிக்கை எல்லாமே கவர் பண்ணிட முடியும். அதே மாதிரி அந்த டாபிக்ஸ் எல்லாமே மாஸ்டரும் பண்ணிட முடியும். உங்களால் ப்ராப்ளமும் நெக்ஸ்ட்டு இவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதனால் டக்குன்னு திங்க் பண்ணுறதுக்கும் வரும். நீங்கள் வந்துட்டு அந்த 50 ப்ராப்ளம்ஸ்லேயே நிறையா வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நிறையாவே இருக்கும். அதனால் ஓகே இந்த பேட்டர்னா அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டர்னை வந்துட்டு மாஸ்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ வந்துட்டு ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை நேரோ டவுன் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக அப்ரோச் கண்டுபிடிச்சலாம். இப்போது டிபின்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தாலே அது கிராஃபா, டிபியா இல்லை ட்ரீயா அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும். இப்போது ட்ரீயா இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு 3-4 பேட்டர்ன்ஸ் இருக்கும். கரெக்டாக? இப்போது இந்த இதை எந்தெந்த பேட்டர்னை வச்சு சால்வ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஷார்ட்டஸ்ட் பார்த்துருக்குன்னா நம்ம வந்துட்டு டிசிஸ்டராக தான் டேரெக்டாக போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி ஒரு 4-5 பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இந்த பேட்டர்னை வச்சு இதை சால்வ் பண்ண முடியுமா, இல்லை பண்ண முடியாதுன்னா அப்போ அடுத்த பேட்டர்ன், அப்போ இதை வச்சு தான் சால்வ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரோ டவுன் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதுதான் வந்துட்டு மெத்தடு. நீங்கள் வந்துட்டு ஹார்ட் லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா. இப்போது மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஃபேஸ் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஹார்ட் லெவல் தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் யூ ஆர் குட் டு கோ. நீங்கள் வந்துட்டு இன்டர்வியூ அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம், அட்டன் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை இப்போ வந்துட்டு ஹார்ட் லெவல் தெரிஞ்சால் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும், இல்லை வந்துட்டு போய் அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களால் ஒரு மீடியம் லெவலே நான் கொடுத்தா சால்வ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தாலே நீங்களே வந்துட்டு ஒரு ஃபாங் லெவல் கம்பெனி கூட அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு எல்லா கம்பெனிலுமே ரொம்ப அட்வான்ஸ்டு கான்செப்டோ இல்லை வந்துட்டு ரொம்ப ஒரு ஹை லெவல் ஹார்ட் ப்ராப்ளமோ அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஓரளவு ஈஸி டு மீடியம் டு ஹார்ட் லெவல் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் மீடியம் லெவல் ப்ராப்ளம் உங்களால் சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா யூ ஆர் குட் டு கோ ஃபார் த இன்டர்வியூ. ஆல் தி பெஸ்ட். இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் லீட் கோடில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்போது நிறைய பேருக்குள்ள கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, ப்ரீவியஸாக நான் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன்னா இப்போ என்னால் அதை நினைவு வச்சுக்க முடியல அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் இப்போது ஒரு கான்டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ½ hour அட்டன் பண்ணுவாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் அட்டன் பண்ண முடியல, என்னால் வந்துட்டு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண முடியலன்னா ரேட்டிங் குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆன்லைனில் எதனா ஆன்சர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து போட்டு பிளாகியரிசமில் மாட்டியிருப்பாங்க. ஸோ அது எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதாவது பிளாகியரிசம் ரிமூவ் பண்ணுறது இல்லை, இப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி எஃபிஷியண்ட்டாக கான்டெஸ்ட்டை சால்வ் பண்ணீங்க, கான்டெஸ்ட்டை வந்துட்டு அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ரேட்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறதோட ஆன்சர். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது ஒரு ப்ராப்ளம் உங்களால் சால்வே பண்ண முடியல, உங்களுக்கு ஒரு மைண்டில் வந்துட்டு சொல்யூஷன் வரலைன்னா அந்த மாதிரி ப்ராப்ளமை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இப்போது நம்ம வந்துட்டு கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை செக்ஷன் அப்படிங்கிற மாதிரியே ஒரு செக்ஷன் ஆரம்பிக்கலாம், அதாவது ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது வந்துட்டு ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணனாலும் பண்ணிடலாம், இல்லை வந்துட்டு வீடியோவில் நம்ம ஆன்சர் பண்ணனாலும் அதை கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதுதான் நான் மேக்ஸிமம் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இப்போது உங்களால் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண முடியாது,
ப்ரோ வந்துட்டு நிறையா அந்த செமஸ்டர் இருக்குது, இல்லை வந்துட்டு வேறு எதுனா இன்டர்னல் ரெக்கார்ட்ஸு, இல்லை வந்துட்டு என்னால் மைண்டே வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகுது ப்ரோ, இந்த சோஷியல் மீடியா பிரெயின் ராட் அது இதுன்னு இருக்குல்ல. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், ஃப்ரம் ஸ்க்ராட்சிலேருந்து எந்த ஒரு ரோட் மேப்புமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அஃபோர்டபுளாக நம்ம வந்துட்டு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போ அது எக்ஸ்பயர் ஆகும், எப்போ வந்துட்டு ஃபார்ம் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் இப்போ ஃபார்ம் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டைமில் ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க, ஜாயின் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு 2 to 3 monthஸில் பிளேஸ்மெண்ட்டை ஏஸ் பண்ணுறோம். அந்தளவுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு. நிறைய பேர் ஆல்ரெடி ஒரு 70+ மெம்பர்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்களும் ஜாயின் பண்ணி ஒரு குரூப்போடு லேர்ன் பண்ணி கன்சிஸ்டன்சியை மெயின் பண்ணி உங்கள் இன்டர்வியூ வந்துட்டு தைரியமாக போய் ஃபேஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு நம்மளோட கோலும் கூட. நம்ம வந்துட்டு எண்ட் ஆஃப் அந்த கோச்சிங் வந்துட்டு ஒரு எண்ட் ஆகும்போது நம்ம ஆல்ரெடி எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இப்போ எந்த லெவலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசனோ இல்லை வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக்கோ ஸோ நம்ம எல்லாமே வாங்கி நம்ம லைவாகவே அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமானு தெரியாது. ஸோ அதனால் இதுதான் மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபார்ம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் நவ். டேக் கேர், பாய்.